முதியோரோடு ஆலோசனை பண்ணினான். கவனிங்க, அதற்கு அவர்கள், அவங்க சொன்ன வார்த்தை 8ஆம் வசனம் 7ஆம் வசனம், அதற்கு அவர்கள், இந்த ஜனங்களுக்கு நீ தயவும் பட்சத்தையும் காண்பித்தாரானால். உள்ள செய்தி கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்டா தமிழ் பைபிள்ல தயவு எல்லாம் சொல்லுங்க. அடுத்து ஆங்கிலத்தில் பட்சம் என்ற வார்த்தை ஃபேவர். அவருடைய ஆலோசனை கேட்கும் போது, கேன் யூ புட் தட் வேர்ட் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ்? ஆங்கிலத்தில் யூ வில் கெட் த ஃபேவர் ஆஃப் காட். அதில் பார்த்துக்கு பாருங்க, யூ வில் கெட் த ஃபேவர் ஆஃப் காட். அதில் வார்த்தையில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, யூ வில் கெட் த, ஆங்கிலத்தில் ப்ளீஸ் தம் அண்ட் குட் வேர்ட்ஸ். இதுன்னு ஒரு மொழிபெயர்ப்பு. என்ன சொல்லுங்கள் தமிழில்? தயவு. சத்தமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பீரானால் உங்கள் வாழ்க்கையில் தயவு இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யூ வில் கெட் த ஃபேவர் ஆஃப் காட். இரண்டாவது, தேவனுடைய ஆலோசனையிலே அவருடைய தயவு இருக்கும். ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, என் தயவு உனக்கு முன்னே செல்லும். என் தயவு உனக்கு, அந்த தயவு தான் செங்கடை இரண்டாய் பிரித்தது, கன்மலையின் தண்ணீரை கொண்டு வந்தது. எல்லாம் சொல்லுங்க தயவு. ஒரு பழைய பாடல், மாதயவே தேவதயவே மாநிலத்தில் தேவை எனக்கே. அவருடைய தயவு தான் நம்மை பெரியவனாக்கும். ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஆலோசனை கேட்கும் போது, நம்பர் 1, can you put that word? தயவு. தயவு. அடுத்த வார்த்தை காருண்யம். தமிழில் பட்சம் என்று இருக்குது, அவருடைய காருண்யம். வேதம் சொல்லுகிறது அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதில் கவனிக்கிறீங்களா? தேவனுடைய ஆலோசனை கேட்டீங்கன்னா யூ வில் பி a great man and great woman. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அறிவு, உணர்ச்சி, அனுபவங்கள் இதை நம்பாதீங்க. நான் காலையில் சொன்னேன், மனசாட்சி பல நேரங்களிலே சமயத்துக்கு ஏற்றபடி, காலத்துக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அது மாறிக்கொண்டு போகும். புரிய நினைக்கிறேன். மனசாட்சி சமயத்துக்கு ஏற்றபடி, காலத்துக்கு ஏற்றபடி, மனிதருக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளும். என் பிள்ளை தவறு பண்ணது, நான் சொல்கிறேன் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. என் மனசாட்சி சொல்லுது பெரிய தப்பு இல்லை. இன்னொரு தவறு பண்ணுறாங்க, அதை பெருசாக்கி கவனிங்க. மனசாட்சி நேரத்துக்கு ஏற்றார் போலவும், காலத்துக்கு ஏற்றார் போலவும், மனுஷருக்கு ஏற்றார் போல் மாறிக்கொள்ளும். புரிஞ்சால் சரி, இதுமாதிரி விளக்க முடியாது. மனசாட்சி என்றைக்குமே சில நேரங்களில் நம்மை தடுமாற பண்ணும். சில பேர் சொல்லுவாங்க, என் மனசாட்சியை பயந்து நடக்கிறேன்,